மிரட்டல் தொடர்ந்தாலும் கணவரை கைது செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று சென்னை இளம்பெண் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை அயனாவரத்தில் உள்ள கணவர் வீட்டு முன்பு வைதேகி 4வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். வரதட்சணை கேட்டு துன்புறுத்திய தமது கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அவர் குறிப்பிட்டார். புகார் அளித்து 4 நாட்களாகியும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை என்று வைதேகி குற்றம் சாட்டியுள்ளார். மாறாக தர்ணா போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று, இல்லையென்றால் கைது செய்வோம் என்று காவல்துறையினர் மிரட்டல் விடுப்பதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட தமக்கு நியாயம் கிடைக்கும் வரை தர்ணா போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று வைதேகி சபதம் ஏற்றுள்ளார். நீங்கள் உண்ணாவிரத்தை கைவிடுங்க, உண்ணாவிரதம் இங்கேருந்து கிளம்பி போங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். அதான் எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணுற எத்தனை நாள் ஆகுன்றதும் சொல்ல மாட்டாங்க. நான் இருக்கும்போதே இது வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணல. நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் அரெஸ்ட் பண்ணல, இங்கே இருந்தும் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. நான் போன பிறகு மட்டும் இவங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவேன்றாங்க. நீங்கள் இங்கே அரெஸ்ட் பண்ண முடியலன்னா சரி, நீங்கள் கிளம்பலன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற இது மாதிரி மிரட்டுறாங்க. அப்போ என்ன சட்டம்? இப்போது இவ்வளோ நாள் நான் பாதிக்கப்பட்டு இவ்வளோ இது பண்ணியும் எனக்கு நியாயம் கிடைக்கல. அவங்களுக்கு ஃபேவராக தான் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. 4 டேஸாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாமல் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன சட்டம் நடக்குது இங்கே?